திருக்குறளில் தேவர் மற்றும் புத்தேளுலகம் தேவலோகம் பற்றிய குறிப்புகள் அந்த நூல் ஒரு நாத்திக அல்லது உலக மறுப்பு சமயம் சார்ந்ததல்ல என்பதை மிக தெளிவாக நிரூபிக்கின்றன. சமண மற்றும் புத்த மதங்களில் தேவர்கள் என்பவர்கள் கர்ம வினைக்கு உட்பட்டவர்கள் என்றும் அவர்கள் துறவிகளுக்கு கீழானவர்கள் என்றும் கருதப்பட்டனர். ஆனால் வள்ளுவர் தேவர்களையும் தேவலோகத்தையும் ஒரு உயரிய அங்கீகாரத்துடன் அணுகுகிறார். 1. தேவர். வள்ளுவர் வழங்கும் இலக்கணம். வள்ளுவர் தேவர் என்ற சொல்லை 2 விதமாக கையாளுகிறார். ஒன்று உயரிய நிலையில் உள்ள தெய்வங்களைக் குறிக்க, மற்றொன்று மனிதர்களுக்கு ஒரு ஒப்பீடாக. தேவரனையர் கயவர் அவருந்தாம் மேவன செய்து ஒழுகலான். குறள் 1073. இந்த குறளில் கயவர்களை தேவர்களுக்கு ஒப்பிடுகிறார். தேவர்கள் தாங்கள் விரும்பியதை செய்யும் சுதந்திரம் கொண்டவர்கள், சுயாதீனமானவர்கள். அதேபோல கயவர்களும் எதற்கும் கட்டுப்படாமல் தங்களுக்கு தோன்றியதை செய்வார்கள் என்கிறார். இங்கே தேவர்கள் என்பவர்கள் தடை ஏதும் இல்லாத மேலான ஆற்றல் கொண்டவர்கள் என்ற வைதீக பார்வையை வள்ளுவர் உறுதிப்படுத்துகிறார். அதேபோல் வான்வாழ் தேவர்களுக்கு மழையினால் கிடைக்கும் உணவை பற்றி பேசும்போது, சிறப்பொட பூசனை செல்லாது வானோர்க்கு ஈண்டுமேல் வான் வழங்காது எனின். குறள் 18. மழை பெய்யவில்லை என்றால் மண்ணுலகில் மனிதர்கள் தரும் பூசனை மற்றும் அவி உணவு வானுலக தேவர்களுக்கு செல்லாது என்கிறார். சமண மற்றும் புத்த முரண். சமண மதத்தில் ஒருவன் தேவனாக பிறப்பது என்பது மோட்சமல்ல, அது மீண்டும் பிறப்பதற்கான ஒரு இடைக்கால தங்குமிடம் மட்டுமே. ஆனால் வள்ளுவர் இல்லறத்தின் உச்சபட்ச வெற்றியாக தேவநிலையை முன்வைக்கிறார். 2. புத்தேளுலகம். அறத்தின் இலக்கு. வள்ளுவர் தேவலோகத்தை பல இடங்களில் புத்தேளுலகம் என்று அழைக்கிறார். இல்லறத்தில் அறம் செய்பவர்களுக்கு கிடைக்கும் மிக உயர்ந்த வெகுமதியாக இதை அவர் கருதுகிறார். புத்தேளுலகத்து ஈண்டும் பெறலரிதே ஒப்புரவின் நல்ல பிற. குறள் 213. உலக நடைமுறை அறிந்து உதவி செய்பவர்களுக்கு, அதாவது ஒப்புரவுக்கு, தேவலோகத்திலும் இந்த உலகத்திலும் இதைவிட மேலான நற்பேறு எதுவும் இல்லை என்கிறார். வழுவாது இல்வாழ்க்கை ஆற்றின் அவன் பெறல் எவ்வெவற்றுள் எல்லாம் தலை. குறள் 47. இல்வாழ்க்கையை சரியாக வாழ்பவன் தேவர்களோடு ஒப்பிடப்படுகிறான். குறிப்பாக 50வது குறளில் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்கிறார். சமண மற்றும் புத்த முரண். சமண மதத்தில் ஒருவன் தேவனாக பிறப்பது என்பது மோட்சமல்ல, அது மீண்டும் பிறப்பதற்கான ஒரு இடைக்கால தங்குமிடம் மட்டுமே. ஆனால் வள்ளுவர் இல்லறத்தின் உச்சபட்ச வெற்றியாக தேவநிலையை முன்வைக்கிறார். 3. ஊழை வெல்லும் முயற்சி. எஃபர்ட் வெர்சஸ் டெஸ்டினி. இங்கேதான் வள்ளுவர் ஒரு மாபெரும் தத்துவ புரட்சியை செய்கிறார். சமணமோ புத்தமோ விதியால் எல்லாம் தீர்மானிக்கப்பட்டுவிட்டது என்று சொன்னால், வள்ளுவர் மனித முயற்சியை உயர்த்தி பிடிக்கிறார். தெய்வத்தான் ஆகாத்தெனினும் முயற்சிதன் மெய்வருத்த பூலி தரும். குறள் 619. ஊழையும் உப்பக்கம் காண்பார் உலைவென்றி தாழாது உயற்றுப்பவர். குறள் 620. தத்துவ முரண். விதியே இறுதியானது என்று சொல்லும் சமண மரபிலிருந்து விலகி, இடைவிடாத முயற்சியால் விதியையும் முதுகை காட்ட செய்ய முடியும், தோற்கடிக்க முடியும் என்று வள்ளுவர் கூறுகிறார். இது புருஷார்த்தம் எனும் வைதீக கோட்பாட்டின் உச்சகட்டமாகும். விதியை வெல்லும் ஆற்றல் மனித உழைப்பிற்கு உண்டு என்பது உலக மறுப்பு மதங்களுக்கு உடன்பாடானது அல்ல. முடிவுரை. வள்ளுவர் காட்டும் ஊழ் மற்றும் மறுபிறவி தத்துவங்கள் ஒரு மனிதனை செயலற்றவனாக மாற்றவில்லை, மாறாக கடந்த கால வினைகளை ஏற்றுக்கொண்டு வருங்காலத்தை, அடுத்த 7 பிறவிகளை நற்செயல்கள் மற்றும் கல்வியின் மூலம் செம்மைப்படுத்த சொல்கிறது. இது ஆன்மா இல்லை என்று கூறும் புத்த மதத்திற்கும் உலகியல் வாழ்வை வெறுக்க சொல்லும் சமண மதத்திற்கும் முற்றிலும் மாறுபட்ட வாழ்வியலை அங்கீகரிக்கும் அறமாகும். திருக்குறள் ஒரு இல்லற நூல். சமணம் மற்றும் புத்த மதங்கள் துறவரத்தை போற்றி இல்லறத்தை தாழ்வாகவும் பெண்ணை பந்தமாகவும், அதாவது தழை கருதிய காலத்தில் வள்ளுவர் இல்லறத்தையும் பெண்ணையும் அறத்தின் உன்னத நிலைக்கு உயர்த்தினார்.
இவ்விரு மதங்களின் தத்துவங்களிலிருந்து வள்ளுவர் எப்படி மாறுபடுகிறார் என்பதை விரிவாக காண்போம். 1. இல்லறமே அறத்தின் உச்சம். சமணமும் புத்தமும் வீட்டை விட்டு வெளியேறி துறவு பூணுவதே முக்திக்கு, அதாவது நிர்வாணம் அல்லது மோட்சத்திற்கு ஒரே வழி என்று போதித்தன. ஆனால் வள்ளுவர் இதனை அடியோடு மறுக்கிறார். வள்ளுவம் அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. குறள் 45. இல்லறத்தில் அன்பும் அறமும் இருந்தால் அதுவே வாழ்க்கையின் இலட்சியம் என்கிறார். ஆதாரம் ஆற்றின் ஒழுக்கி அறநெழுக்கா இல்வாழ்க்கை நோற்பாரின் நோன்மை உடைத்து. குறள் 48. அதாவது முறைப்படி இல்லறம் நடத்துபவன் காட்டில் தவம் செய்யும் துறவிகளை விட மேலானவன் என்பது வள்ளுவரின் துணிபு. முரண்பாடு புத்த மதத்தில் இல்லறம் என்பது தூசு நிறைந்த குறுகிய வழி, டஸ்டி பாத். ஆனால் வள்ளுவருக்கோ அது வானுரையும் தெய்வத்துள் வைக்கும். குறள் 50. ஒரு தெய்வீக பாதை. பெண்ணின் நிலை பந்தமா அல்லது துணையா? பெண்களை பற்றிய பார்வையில் வள்ளுவர் சமண தத்துவத்திற்கு நேர் எதிரான நிலைப்பாட்டை கொண்டுள்ளார். சமண தத்துவம், குறிப்பாக திகம்பர பிரிவு, பெண்கள் அந்த பிறவியிலேயே மோட்சமடைய முடியாது, அவர்கள் மீண்டும் ஆண்களாக பிறந்தால் மட்டுமே விடுதலை உண்டு என்று கருதியது. பெண்ணை ஒரு மயக்கம் அல்லது தடையாகவே பார்த்தனர். வள்ளுவம் பெண்ணின் பெருந்தக்க யாவுள கற்பென்னும் திண்மையுண்டாக பெறின். குறள் 54. ஒரு பெண்ணிடம் மன உறுதி இருக்குமானால் அவளைவிட பெருமைக்குரிய பொருள் உலகில் வேறு எதுவுமில்லை என்கிறார். ஆதாரம் இல்லறத்தின் வெற்றிக்கு தலைவியே அடிப்படை என்பதை வாழ்க்கை துணை நலம் என்ற அதிகாரத்தின் மூலம் உறுதிப்படுத்துகிறார். இல்லதென்னில் இல்லவள் மாண்பானாள். குறள் 53. மனைவி நற்பண்பு உடையவளானால் அங்கு இல்லாதது எதுவுமில்லை என்கிறார். கற்பு ஒரு தவ வலிமை. சமணத்தில் தவம் என்பது காட்டில் அமர்ந்து உடலை வருத்துவது. ஆனால் வள்ளுவர் பெண்ணின் கற்பு நெறியை தவத்திற்கு இணையான ஆற்றல் கொண்டதாக மாற்றுகிறார். வள்ளுவம் தெய்வம் தொழா கொழுநன் தொழுதெழுவாள் பெய்யென பெய்யும் மழை. குறள் 55. இங்கே ஒரு பெண்ணின் ஒழுக்க வலிமை இயற்கையையே மாற்றும் வல்லமை கொண்டது என்கிறார் வள்ளுவர். வேறுபாடு இந்த ஆற்றல் சமண துறவிகளின் தவ வலிமைக்கு இணையாக பேசப்படுகிறது. ஒரு பெண் தன் இல்லற கடமையின் மூலமே மிக உயர்ந்த சித்திகளை அடைய முடியும் என்பது வள்ளுவரின் தனித்துவமான தத்துவமாகும். 4. துறவரத்திற்கு முந்தைய தகுதி இல்லறம். புத்த மதம் இளைஞர்களையும் கூட துறவரத்திற்கு அழைத்தது. ஆனால் வள்ளுவர் இல்லறத்தை சரியாக நடத்துபவனே துறவரத்திற்கு தகுதியானவன் என்கிறார். தத்துவ முரண். சமண புத்த மதங்களில் இல்லறம் என்பது துறவரத்திற்கு ஒரு தோல்வி போன்றது. ஆனால் வள்ளுவத்தில் இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் மற்ற 3 நிலைகளுக்கும் பிரம்மச்சரியம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் இதற்கு ஆதரவாக இருப்பவன். அதாவது இல்லறத்தான் இல்லை என்றால் துறவரமே இல்லை என்பது வள்ளுவர் காட்டும் சமூக அறம். முக்கிய ஆதாரங்களின் சுருக்கம். சமணம் புத்தம் பெண் ஒரு பந்தம், இல்லறம் ஒரு சிறை. வள்ளுவம் பெண் ஒரு பெருந்தக்க பொருள், இல்லறம் ஒரு தவச்சாலை. சமணம் புத்தம் துறவி என்பவன் இல்லறத்தானை விட உயர்ந்தவன். வள்ளுவம் அறநெறி தவறாத இல்லறத்தான் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படுபவன். முடிவுரை வள்ளுவர் பெண்ணை தாழ்வாகவோ முக்திக்கு தடையாகவோ ஒருபோதும் சொல்லவில்லை. மாறாக இல்லறத்தை ஒரு யோகத்தைப் போலவும் மனைவியை அந்த யோகத்தின் சரிபாதியாகவும் கருதுகிறார். இது உலகை வெறுக்கச் சொல்லும் சமண புத்த தத்துவங்களுக்கு மாறாக உலகில் வாழ்ந்தே உயர்வடைதல் என்ற உயரிய வாழ்வியலை போதிக்கிறது. திருக்குறளில் அரசன் மற்றும் செங்கோன்மை குறித்த அதிகாரங்கள் ஒரு நாடு எப்படி ஆளப்பட வேண்டும் என்பதற்கான அரசியல் சாசனமாகவே விளங்குகின்றன. சமண மற்றும் புத்த மதங்கள் அரச அதிகாரத்தை ஒரு துன்பியல் பந்தமாகவும் வன்முறைக்கு, அதாவது தண்டனைக்கு வழிவகுக்கும் ஒரு பாவச் செயலாகவும் பார்த்தபோது வள்ளுவர் அரசை அறத்தின் பாதுகாவலனாக மாற்றினார். வள்ளுவம் இந்த மதங்களின் தத்துவங்களிலிருந்து எப்படி முற்றிலும் மாறுபடுகிறார் என்பதை விரிவாக பார்ப்போம். 1. அரசன் நிலமிசை வாழும் இறைவன், கிங் as God on earth. சமண மற்றும் புத்த மதங்களில் கடவுள் அல்லது தீர்த்தங்கரர் என்பவர் உலகியல் அதிகாரங்களுக்கு அப்பாற்பட்டவர். ஆனால் வள்ளுவர் முறைப்படி ஆட்சி செய்யும் அரசனை தெய்வத்திற்கு நிகராக உயர்த்துகிறார். வள்ளுவம் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். குறள் 388. விளக்கம்
நீதி தவறாமல் குடிமக்களை காக்கும் அரசன் மக்களுக்கு இறைவன் என்று போற்றப்படுவான் என்கிறார். ஆதாரம்: சமண தத்துவத்தில் அரசன் என்பவன் ஒரு கர்ம வினையில் சிக்கிய ஆன்மா. ஆனால் வள்ளுவத்தில் அவன் அறத்தை நிலைநாட்டும் தெய்வீக கருவி. 2. செங்கோன்மை. தண்டனை ஒரு அறம். ஜஸ்டிஸ் as a virtue. அரச அதிகாரம் என்றாலே அங்கே தண்டனை என்ற தண்டம் இருக்கும். சமண மதம் அகிம்சையை தீவிரமாக பின்பற்றியதால் ஒரு அரசனால் உயிர்கொலை செய்யாமல் அல்லது தண்டிக்காமல் ஆட்சி செய்ய முடியாது என கருதி அரசியலை துறவறத்திற்கு தடையாக பார்த்தது. வள்ளுவம்: கொலையில் கொடியாரை வேந்து ஒருத்தல் பைங்கூழ் களைகட்டதனோடு நேர். குறள் 550. விளக்கம்: கொடியவர்களை அரசன் தண்டிப்பது, அதாவது கொல்வது, பயிர்களுக்கு இடையே வளரும் களைகளை பிடுங்கி எறிவதைப் போன்றது. இது வன்முறையல்ல, இது அறத்தை காக்கும் செயல் என்கிறார். ஆதாரம்: சமணர்கள் தண்டனையை பாவமாக கருதியபோது வள்ளுவர் அதை ஒரு விவசாய தொழில் போல புனிதமான கடமையாக மாற்றுகிறார். 3. அந்தணர் நூலும் செங்கோலும். வேதாஸ் அண்ட் த செப்டா. புத்த மதமும் சமண மதமும் வேதங்களையும் அந்தணர்களின் சடங்குகளையும் எதிர்த்தன. ஆனால் ஒரு நாட்டின் அரசன் செங்கோல் தவறினால் இந்த வைதீக மரபுகள் அழிந்துவிடும் என வள்ளுவர் கவலைப்படுகிறார். வள்ளுவம்: அந்தணர் நூலும் அறமும் நிலைப்பதே மன்னவன் கோல் நோக்கி உண்டு. குறள் 543. முக்கியத்துவம்: அந்தணர்களின் வேத நூல்களும் உலகில் நிலவ வேண்டிய பொது அறமும் நிலைபெற வேண்டுமானால் அரசனது ஆட்சி செம்மையாக இருக்க வேண்டும். வேறுபாடு: சமண புத்த மதங்கள் செங்கோல் அதிகாரத்தை அஞ்ஞானம் என்று தள்ளின. ஆனால் வள்ளுவர் செங்கோலை வேதங்களின் பாதுகாவலன் என்று அழைக்கிறார். 4. அரசியலும் மோட்சமும். பாலிடிக்ஸ் அண்ட் லிபரேஷன். புத்த மதத்தில் அசோகர் போன்ற அரசர்கள் கூட இறுதியில் துறவறம் பூணுவதையே மேலான இலக்காக கொண்டனர். ஆனால் வள்ளுவர் ஒரு அரசன் நாட்டை சரியாக ஆண்டாலே அவன் மோட்சத்திற்கு தகுதியானவன் என்கிறார். பார்வை: இயல்பினால் இல்வாழ்க்கை வாழ்பவன் போலவே முறை செய்து காக்கும் அரசனும் வானுரையும் தெய்வநிலையை அடைகிறான். வேறுபாடு: சமணத்தில் சக்கரவர்த்தி என்பவர் இறுதியில் தீட்சை பெற்று துறவியாக வேண்டும். வள்ளுவத்தில் அரசன் அரசனாகவே இருந்து நீதியை நிலைநாட்டினால் அதுவே பெருந்தவமாகும். முடிவுரை: வள்ளுவர் அரசியலை ஒரு சாக்கடையாக பார்க்கவில்லை. மாறாக அது சமூகத்தின் இதயம் என்று கருதினார். சமணர்கள் அரசியலை துறந்து காட்டுக்கு செல்ல சொன்னபோது வள்ளுவர் செங்கோலேந்தி நாட்டை தர்மத்தின் பாதையில் நடத்துவதே மாபெரும் தவம் என்றார். இது உலக மறுப்பு மதங்களின் அஸ்திவாரத்தையே அசைக்கும் ஒரு வாழ்வியல் புரட்சி ஆகும். திருக்குறளில் பொருள், வெல்த் மற்றும் இரவு, பெக்கிங் ஆகியவற்றை வள்ளுவர் அணுகும் முறை சமண மற்றும் புத்த மதங்களின் அடிப்படை தத்துவங்களை வேரோடு அசைக்கக்கூடியவை. சமணமும் புத்தமும் வறுமையை ஒரு தவமாகவும் உடைமையை தலை பந்தம் என்றும் போதித்தபோது வள்ளுவர் பொருளை அறத்தின் கருவியாக மாற்றினார். வள்ளுவர் இந்த மதங்களிலிருந்து எவ்விதம் மாறுபடுகிறார் என்பதை விரிவாக பார்ப்போம். 1. பொருள், இந்த உலகத்தின் ஆதாரம். வெல்த் as the basis of life. சமண மற்றும் புத்த மதங்கள் அபரிக்கிரகம், உடைமை இல்லாமை என்பதை மிக உயர்ந்த அறமாக கொண்டன. ஆனால் வள்ளுவர் பொருள் இல்லாதவன் இந்த உலகில் வாழவே தகுதியற்றவன் என மிகக் கடுமையாக கூறுகிறார். வள்ளுவம்: அருளில்லார்க்கு அவ்வுலகமில்லை, பொருளில்லார்க்கு இவ்வுலகமில்லாகி யாங்கு. குறள் 247. விளக்கம்: அருள், கருணை இல்லாதவர்களுக்கு மேலுலகம் இல்லை. ஆனால் பொருள், செல்வம் இல்லாதவர்களுக்கு இந்த உலகமே இல்லை என்கிறார். தத்துவ முரண்: சமணர்கள் செல்வத்தை துறந்துவிட்டு மோட்சத்தை தேடினர். ஆனால் வள்ளுவரோ இந்த உலக வாழ்வை சிறப்பாக நடத்த செல்வம் மிக அவசியம், அதுவே அறம் செய்வதற்கும் அடிப்படையானது என்கிறார். 2. பொருள் ஈட்டும் முறை, அறநெறி பொருளாதாரம். வள்ளுவர் பொருளை வெறும் நுகர்வு பொருளாக பார்க்கவில்லை, அதனை அறம் செய்வதற்கான ஒரு சக்தியாக பார்த்தார். வள்ளுவம்: அறனீனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். குறள் 754. முக்கியத்துவம்: தீய வழியில் வராமல் நல்வழியில் ஈட்டிய செல்வம் ஒருவனுக்கு அறத்தையும் தரும்,
இன்பத்தையும் தரும். வேறுபாடு: சமண மதத்தில் வணிகம் அல்லது பொருளீட்டுதல் என்பது ஏதோ ஒரு வகையில் ஹிம்சை, வன்முறை கலந்தது என கருதப்பட்டது. ஆனால் வள்ளுவர் திறம்பட பொருளீட்டுவதை ஒரு கடமையாகவே மாற்றினார். 3. இரவு பெக்கிங். தவமல்ல, அது ஒரு சாபம். இங்கேதான் சமண புத்த மதங்களின் அஸ்திவாரத்தையே வள்ளுவர் தகர்க்கிறார். இவ்விரு மதங்களிலும் துறவிகள் பிச்சை எடுத்து உண்பதை ஒரு புனிதமான கடமையாகவும் அகந்தையை அழிக்கும் வழியாகவும் கருதினர். ஆனால் வள்ளுவருக்கு இரவு பிச்சை எடுத்தல் என்பது மனிதத் தன்மையற்ற செயல். வள்ளுவம்: இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பரந்து கெடுக உலகியற்றியான். குறள் 1062. விளக்கம்: பிச்சை எடுத்துத்தான் ஒருவன் உயிர் வாழ வேண்டும் என்ற நிலை இருந்தால் இந்த உலகத்தை படைத்தவனே அலைந்து திரிந்து அழியட்டும் என்கிறார். ஆதாரம்: சமணத் துறவிகள் சிரமணர்கள் கையேந்தி நிற்பதை தவமாக பார்த்தனர். ஆனால் வள்ளுவர் அதனை படைப்புக் கடவுளுக்கே இழைக்கப்படும் அவமானமாக பார்க்கிறார். தத்துவ முரண்: பிச்சை எடுப்பதை தர்மம் என்று சொன்ன மதங்களுக்கு மத்தியில் இறக்கப்படும் நிலையை விட சாவு மேலானது என்று சொன்னவர் வள்ளுவர். 4. பிச்சை ஏற்பதை விட உழைப்பதே அறம். புத்த மதம் பிக்கு என்ற பிச்சை எடுப்பவன் என்ற சொல்லையே தனது துறவிகளுக்குச் சூட்டியது. ஆனால் வள்ளுவர் உழைத்து உண்பவனையே உண்மையான மனிதனாக காண்கிறார். வள்ளுவம்: இறப்பாரை இல்லாயின் ஈர்கண்மா ஞாலம் மரப்பாவை சென்று வந்தற்று. குறள் 1058. விளக்கம்: பிச்சை எடுப்பவர்கள் இல்லை என்றால் இந்த உலகம் மரப்பாவை, துணி பொம்மை இயங்குவது போல உயிரற்றதாகிவிடும் என்று ஓரிடத்தில் சொன்னாலும் உழைத்துப் பெறுவதே இனிது என்பதில் அவர் உறுதியாக இருந்தார். தன்மை: சமணத்தில் பிச்சை எடுப்பது அகந்தையை ஒழிக்கும் வழி. வள்ளுவத்தில் பிச்சை எடுப்பது மானத்தை அழிக்கும் வழி. முடிவுரை: வள்ளுவர் பொருட்பால் என்ற மிகப் பெரிய பகுதியை உருவாக்கியதே செல்வம் என்பது வெறும் ஆசையல்ல, அது சமூகத்தின் எரிபொருள் என்பதை சொல்லத்தான். சமணர்கள் ஒன்றும் இல்லாதவன் என்பதை பெருமையாகச் சொன்னபோது வள்ளுவர் எல்லாருக்கும் கொடுக்கும் அளவுக்கு பொருள் உடையவன் என்பதை பெருமையாகச் சொன்னார். வள்ளுவர் பிச்சை எடுப்பதை அடியோடு வெறுத்தது அவர் சமண புத்த மதங்களின் பிக்ஷா தத்துவத்திலிருந்து எவ்வளவு தூரம் விலகி நிற்கிறார் என்பதைக் காட்டும் மிக வலுவான ஆதாரமாகும். 1. கல்வி, எண்ணும் எழுத்தும் எனும் இரு கண்கள். வள்ளுவர் கல்வியை மிகத் தெளிவாக வரையறுக்கிறார். அவர் கல்வியின் தொடக்கத்தை எண் மற்றும் எழுத்து என்பதிலிருந்து ஆரம்பிக்கிறார். எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. குறள் 392. விளக்கம்: கணிதமும் இலக்கணமும் இலக்கியமும் எல்லா மனிதர்களுக்கும் இரண்டு கண்கள் போன்றது. வேத கல்வி தொடர்பு: பண்டைய காலத்தில் வேதாங்கங்கள் எனப்படும் வேதத்தின் 6 உறுப்புகளில் சிக்ஷை எனும் ஒலிப்பியல், எழுத்து மற்றும் ஜோதிடம் எனும் கணிதம், எண் மிக முக்கியம். ஆனால் வள்ளுவர் இதனை அந்தணர்களுக்கு மட்டும் சொல்லாமல் வாழும் உயிர்க்கு, அதாவது அனைத்து மனிதர்களுக்கும் பொதுவானதாக மாற்றுகிறார். 2. வள்ளுவர் கூறுவது வேத கல்வியையா? வள்ளுவர் கல்வியை இரு பிரிவுகளாக பார்க்கிறார். 1. பொதுக்கல்வி, எண் எழுத்து உலகியல் அறிவு. 2. சிறப்பு கல்வி, வேத கல்வி, அந்தணர்களுக்கான கல்வி. நாம் ஏற்கனவே பார்த்தது போல மரப்பினும் ஓத்துக் கொளலாகும் பார்ப்பான் குறள் 134 என்ற குறளில் ஓத்து என்பது வேதம் என்பது ஒரு கல்வி முறையாக அவர் அங்கீகரிக்கிறார். அதேபோல நூல் மரப்பர் என்ற இடத்தில் வேத அழிவை ஒரு நாட்டின் அறத்தின் அடையாளமாக கூறுகிறார். ஆனால் கல்வி என்ற அதிகாரத்தில் அவர் பேசுவது அறிவு சார்ந்த தேடலை. வள்ளுவம்: கற்க கசடரக் கற்பவை கற்றபின் நிற்க அதற்குத் தக. குறள் 391. முக்கியத்துவம்: எதை கற்கிறோமோ அதன்படி நடக்க வேண்டும் என்பதே கல்வியின் நோக்கம். இது வேத சடங்குகளை தாண்டி வாழ்வியல் நெறியை வலியுறுத்துகிறது. 3. சமண புத்த மதங்களின் நூல் அறிவு எதிர்ப்பு. இங்கேதான் வள்ளுவர் இந்த இரு மதங்களிலிருந்து முற்றிலும் வேறுபடுகிறார். சமண மதம்: சமணர்கள் மதியறிவை விட கேவல ஞானம், அதாவது முழுமையான ஆன்மீக அறிவு ஒன்றே சிறந்தது என கருதினர். உலகியல் நூல்களை கற்பது அஞ்ஞானம் என பல இடங்களில் சாடினர். புத்த மதம்: புத்தர் வேதங்களை கற்பது கனி கூட இல்லாத மரத்தை தட்டுவது போல வீணானது என்றார். வள்ளுவர் பதில்: யாதானும் நாடாமால் ஊராமால் எண்ணொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. குறள் 397.
கற்றவனுக்கு தன் நாடும் ஊரும் போலவே மற்றவையும் சொந்தமாகும். அப்படி இருக்கையில் ஒருவன் சாகும் வரை கற்காமல் இருப்பது ஏன் என கேட்கிறார். அதாவது கல்வியை ஒரு உலகளாவிய பாஸ்போர்ட்டாக மாற்றுகிறார். 4. அறிவு, எதனையும் ஆராயும் திறன். வள்ளுவர் காட்டும் அறிவு என்பது சமணர்களின் நம்பிக்கை, அதாவது சம்யக் தர்ஷனா என்பதிலிருந்து மாறுபடுகிறது. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. குறள் 355. தத்துவ முரண். சமணர்கள் தங்கள் ஆகம நூல்களில் உள்ளதை அப்படியே நம்பச் சொன்னார்கள். ஆனால் வள்ளுவரோ அந்த பொருள் எந்த தன்மையதாக இருந்தாலும், அது வேதம் சொன்னதாக இருந்தாலும் சரி அல்லது மற்றவர் சொன்னதாக இருந்தாலும் சரி, அதன் உண்மையை ஆராய்ந்தறிவதே அறிவு என்கிறார். ஆதாரம். இது உபநிடதங்களில் உள்ள விசார மார்க்கம் என்ற தத்துவத்திற்கு நெருக்கமானது. 5. கேள்வி அறிவு, லேர்னிங் த்ரூ லிசனிங். சமண புத்த மதங்களில் குருவின் போதனைகளை அப்படியே ஏற்றுக்கொள்வது முறை. ஆனால் வள்ளுவரோ கற்ற கல்வி இல்லாதவர்கள் கூட கேள்வி அறிவை பெற வேண்டும் என்கிறார். கற்றிலனாயினும் கேட்க அஃதொருவர்க்கு ஒர்க்கத்தின் ஊற்றாம் துணை. குறள் 411. வள்ளுவர் கல்வியை ஒரு குறிப்பிட்ட வர்க்கத்திற்கோ அல்லது மதத்திற்கோ மட்டும் சுருக்கிவிடவில்லை. முடிவுரை. வள்ளுவர் கல்வியை வேத கல்வி என்று ஒரு குறுகிய வட்டத்தில் அடைக்கவில்லை. ஆனால் அவர் வேத கல்வியை ஒரு சிறப்பு துறையாக மதித்தார். அதே சமயம் சாமானிய மனிதனுக்கு தேவையான எண் மற்றும் எழுத்து என்னும் அடிப்படை அறிவையும் எதனையும் பகுத்தறியும் மெய்ப்பொருள் ஞானத்தையும் அவர் முதன்மைப்படுத்தினார். இது மத கோட்பாடுகளை தாண்டி சிந்திக்கச் சொல்லும் தர்க்க அறிவு ஆகும். திருக்குறளில் நிலையாமை மற்றும் மெய்யுணர்தல் ஆகிய 2 அதிகாரங்களும் மனித வாழ்வின் நிலையற்ற தன்மையையும் அதைக் கடந்த மெய்ப்பொருளையும் விளக்குகின்றன. இவை சமண மற்றும் புத்தமத கோட்பாடுகளுடன் சில புள்ளிகளில் இணைந்தாலும் அவற்றின் இறுதி நோக்கத்தில் அடிப்படை மாறுபாடுகளைக் கொண்டுள்ளன. வள்ளுவர் இந்த மதங்களிலிருந்து எவ்விதம் வேறுபடுகிறார் என்பதை விரிவாக பார்ப்போம். நிலையாமை, வாழ்வின் வேகம். சமணமும் புத்தமும் உலகமே ஒரு மாயை அல்லது துன்பியல் என்று கூறி உலகத்தை வெறுக்கச் சொன்னபோது வள்ளுவர் நிலையாமையை விரைந்து அறம் செய்ய ஒரு தூண்டுகோலாக பயன்படுத்தினார். புத்தமதம் அனிகா, எல்லாம் மாறும் என்பது புத்த தத்துவம். ஆனால் இது பெரும்பாலும் எதுவும் நிரந்தரமில்லை, எனவே எதன் மீதும் பற்றுக்கொள்ளாதே என்ற சூனியவாதத்தை நோக்கி செல்லும். வள்ளுவம் நிலையில்லாதவற்றை நிலையானவை என்று நம்புவது அறியாமை என்கிறார். ஆனால் அதே அதிகாரத்தில் நா செற்று விக்குள்மேல் வாராமுன் நல்வினை மேற்சென்று செய்யப்படும் என்கிறார். அதாவது சாவு வருவதற்குள் நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என்ற செயல் வீரத்தை நிலையாமை மூலம் ஊட்டுகிறார். முரண்பாடு. சமணத்தில் நிலையாமை என்பது உலகத்தை விட்டு ஓட வைக்கும் எஸ்கேபிசம். வள்ளுவத்தில் நிலையாமை என்பது உலகிற்கு நன்மைகளை செய்துவிட்டு செல்ல வைக்கும் ஆல்ட்ரூயிசம். 2. மெய்யுணர்தல், சூன்யமா அல்லது பொருளா? இங்கேதான் தத்துவ ரீதியாக வள்ளுவர் புத்த மதத்தை அடியோடு மறிக்கிறார். புத்த மதம் அனாத்மா, ஆன்மா இல்லை மற்றும் சூன்யம் எதுவுமில்லை என்ற கோட்பாட்டை உடையது. ஆனால் வள்ளுவர் மெய்ப்பொருள் உண்டு என்கிறார். வள்ளுவம் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்கிறார். தத்துவ முரண். தோற்றங்கள் மாறலாம், ஆனால் அவற்றிற்குப் பின்னால் மாறாத ஒரு உண்மை இருக்கிறது என்கிறார் வள்ளுவர். இது உபநிடதங்களின் சத் என்ற தத்துவத்திற்கு இணையானது. புத்த மதம் தோற்றங்களுக்குப் பின்னால் ஒன்றுமில்லை என்கிறது. வள்ளுவர் தோற்றங்களுக்குப் பின்னால் மெய்ப்பொருள் உண்டு என்கிறார். ஆதாரம். ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு வையத்தின் வானம் நனியது உடைத்து என்கிறார். சந்தேகங்கள் நீங்கி மெய்ப்பொருளை உணர்ந்தவர்களுக்கு இந்த உலகத்தை விட மேலுலகம், அதாவது வீடு பேறு மிக அருகிலிருக்கிறது என்கிறார். 3. பற்றற்ற நிலை, யான் மற்றும் எனது, ஈகோ வெர்சஸ் அட்டாச்மெண்ட். சமணம் உடல் மீதான வெறுப்பை போதித்தது. ஆனால் வள்ளுவர் உடலை வெறுக்கச் சொல்லவில்லை. மாறாக யான் நானே செய்கிறேன் மற்றும் எனது என்னுடையது என்ற அகந்தையை துறக்கச் சொல்கிறார். வள்ளுவம் யான் எனது என்னும் செருக்கறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும் என்கிறார். விளக்கம்.
நான் மற்றும் எனது என்ற செருக்கை அழிப்பவன் தேவர்களுக்கும் மேலான உலகத்தை அடைவான். வேறுபாடு: சமணத்தில் உடலை வருத்தி உயிரை விடுவது தவம், வள்ளுவத்தில் மனதிலுள்ள அகந்தையை விடுவதே தவம். வள்ளுவர் உணர்த்தும் மெய்யுணர்தல் என்பது ஒரு அறிவு சார்ந்த விடுதலை, வெறும் உடல் சார்ந்த ஒடுக்கம் அல்ல. 4. பிறப்பு அறுத்தல் காரணமா அல்லது கடப்பாடா? புத்த மதத்தில் ஆசை பிறப்பிற்கு காரணம். வள்ளுவரும் அதையே சொல்கிறார். ஆனால் அதற்கான தீர்வை கடவுளுடன் இணைக்கிறார். வள்ளுவம்: பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றைப் பற்றுக பற்றுவிடற்கு. தத்துவமுரண்: பற்றுகளை விட வேண்டுமானால் பற்றற்றவனாகிய இறைவனை பற்றிக் கொள்ள வேண்டும் என்கிறார். இது சமண புத்த மதங்களில் கிடையாது. அங்கு கடவுளை பற்றிக் கொள்வது கிடையாது, கொள்கைகளை மட்டுமே பற்றிக் கொள்வார்கள். ஆனால் வள்ளுவர் ஒரு உயர் சக்தியின் துணையின்றி பிறப்பை அறுக்க முடியாது என்கிறார். முடிவுரை: வள்ளுவர் நிலையாமை பேசுவது உலகத்தை வெறுக்க அல்ல, வாழ்வின் மதிப்பை உணரத்தான். அவர் மெய்யுணர்தல் பேசுவது ஒன்றுமே இல்லை என்று சொல்ல அல்ல, எல்லாவற்றிற்கும் ஆதாரமான அந்த ஒன்றை அறியத்தான். சமணர்கள் உலகத்தை நிழல் என்று தள்ளியபோது வள்ளுவர் அந்த நிழலுக்கு காரணமான பொருளை, அதாவது மெய்ப்பொருளை தேடச் சொன்னார். இதுவே அவர் ஒரு வைதீக ஞான மரபைச் சார்ந்தவர் என்பதற்கான வலுவான சான்று.